சில நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள்னால அளவுக்கு அதிகமாக கோபம் வரும். கோபம்ங்கிறது ஒரு மனுஷ இயல்பு. நம்ம வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எங்கே வேணால் நமக்கு சில நேரங்களில் கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை நம்ம காமிக்கவும் செய்வோம். சங்கீதம் 4:4 வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இப்போது கோபம்ங்கிறது கண்டிப்பாக நம்மளை பாவம் செய்ய தூண்டக்கூடிய ஒரு முதல் படியாக இருக்கும். கோபத்தினால பாவம் செஞ்சவங்க பைபிள்லையும் இருக்காங்க. யார் யாரெல்லாம்னு பார்ப்போமா? உலகத்தில் உள்ள எல்லா சகோதரர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவங்க தான் காயினும் ஆபேலும். ஆனால் இந்த காயின் பொறாமை நிமித்தம் ஆபேலை கொலை பண்ணிடுறாரு. இந்த பொறாமையினால் வந்த கோபம் காயினை தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்ய வச்சிருச்சு. ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தன்னுடைய பதவியும் தன்னுடைய மகிமையும் இதுக்கு மேலே போயிருமோன்னு பயந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய முடிவு செய்கிறாரு. ஆனால் தன்னுடைய கோபத்தினால என்ன முடிவெடுத்தாருன்னு தெரியுமா? அந்த ஊருக்குள்ளே இருந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் பச்சிளம் குழந்தைகளையும் கொலை செய்யுங்கன்னு கட்டளை போடுறாரு. மோசே ஒரு எகிப்தியனை கொலை செய்கிறாரு. ஒரு இஸ்ரவேலனை அந்த எகிப்தியன் கொடுமைப்படுத்துறதை பார்த்து தாங்க முடியாத மோசே ஓடி வந்து அந்த எகிப்தியனை கொலை செய்கிறாரு. இந்த இடத்துலையும் மோசேயுடைய கோபம் கொலை செய்ய தோண்டிருச்சு. கோவப்பட்டவங்க மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணாலும் கோவப்படாமல் கடைசி வரைக்கும் காமாக இருந்த நிறைய பேர் பைபிளில் இருக்காங்க. அதில் ஒரு 2-3 பேரை பார்ப்போம். சொந்த சகோதரங்களாலேயே கொடுமைப்படுத்தப்பட்டு விற்று போடப்பட்டவர் தான் யோசேப்பு. சரி, போன இடத்துல எந்த தவறுமே செய்யாமல் இருந்தும் ஜெயிலில் அடைக்கப்பட்டவர் தான் இந்த யோசேப்பு. ஆனால் யோசேப்பு எந்த இடத்துலையும் சகோதரர்கள் மேலேயோ இல்லை தான் மேலே தேவையில்லாத பழி போட்டவங்க மேலேயோ கோவப்பட்டதா பைபிளில் ஒரு இடத்துல கூட சொல்லப்படலை. எந்த தவறுமே செய்யாத யோபு எல்லாத்தையும் இழந்து நடுக்காட்டில் விடப்பட்டப்போ கூட ஒரு நிமிஷம் கூட தேவனை தூஷிக்கவோ தேவன் மேலே கோவப்படவோ இல்லை. அப்பா கிட்ட இருந்து எல்லா சம்பத்தையும் கேட்டு வாங்கிட்டு போய் மொத்தத்தையும் அழிச்சிட்டு வெறும் கையா வந்த இளைய குமாரன் மேலே அந்த அப்பா கோவப்படவே இல்லை. கோவப்படாமல் அந்த மகனை ஏற்றுக்கொண்டாரு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கண்டிப்பாக கோபம்ன்றது ஒரு பாவம் செய்ய தூண்டக்கூடிய முதல் படிக்கட்டாக இருக்கும். அதனால கோபம் வந்தாலும் யாரும் பாவம் செய்யாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னொரு சைடு, என்னதான் கோபம் வந்தாலும் கோபப்படுறதுக்கு எல்லா சான்ஸும் இருந்தாலும் எல்லாத்தையும் காமாக சைலண்டாக ஹேண்டில் பண்ணுறவங்களை கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார், உன்னதமான இடங்களுக்கு கொண்டு போகவும் செய்வார். அதனால இனி எந்த விஷயத்துக்குமே கோவப்படாமல் காமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.